சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயம் இல்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயம் இல்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். திக்கற்றும் போற்றும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே மதுரை அம்பதியில் தனபதி என்ற வணிகர் சகல சௌபாகியங்களுடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் பிள்ளை பேறு மட்டும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. தன் மனைவி சுசிலையுடன் கலந்து பேசி ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ள தீர்மானிக்கிறார். தத்தெடுக்கும் வைபவத்தின் போது தன் தங்கை திலகவதியின் மகனை தத்தெடுத்துக் கொள்வதாய் கூற, தங்கள் பிள்ளைகளில் ஒருவரைத்தான் தனபதி தேர்ந்தெடுப்பான் என்று நம்பி வந்த அவரது பங்காளிகள் ஏமாற்றமடைகின்றனர். வளர்ப்பு மகன் சோமசுந்தரம் தன் சொந்த தாய் திலகவதி மீது பாசம் வைத்திருப்பதைப் போல் தன் மீது பாசம் வைக்கவில்லையே என்று சுசிலை வருத்தப்படுகிறாள். அம்மா அம்மா, இன்று நான் என் நண்பருடன் விளையாடி வெற்றி பெற்று விட்டேன் அம்மா. சோமசுந்தரம், நீ மிகவும் கெட்டிக்காரன். உன் தந்தையைப் போலவே திறமைசாலியாக வருவாய். உன் தந்தையின் செல்வத்திற்கு நீதானே வாரிசு? என்ன, நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? நீ வளர்ந்து பெரியவனாகும் போது அதெல்லாம் தானாகவே புரிந்து கொள்வாய். மணிகண்டா. அம்மா, மகனே, எப்படியடா இருக்கிறாய்? எனக்கு என்னம்மா, இந்த அம்மாவும் அப்பாவும் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள். அது எனக்கு தெரியுமடா. என் அண்ணன் தனபதி என்ற பெயருக்கு தக்கபடி உண்மையிலேயே நிறைந்த தனத்திற்கு பதியாக விளங்குபவராயிற்றே. அதனால்தான் உன் அத்தையின் பொருட்டு உன்னை தத்து பிள்ளையாக தந்து விட்டேன். நீயும் என்னுடன் வந்துவிடுமா? அது முடியாதடா கண்ணா. ஏமா?
இங்குதான் பெரிய மாளிகை இருக்கிறது, இதில் நிறைய இடம் இருக்கிறது. உங்களுக்கு தான் இடம் இல்லையா? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். அப்படி இல்லை கண்ணா, இப்போது உனக்கு இதெல்லாம் புரியாது. நாங்கள் இருவரும் பேசி தீர்மானிக்கிறோம். நீ சென்று விளையாடு. சரிம்மா, நான் வர வரைக்கும் இங்கிருந்து போகாதீர்கள் அம்மா. அண்ணே, இதோ பார் திலகவதி, பெற்றவளுக்கு இல்லாத உரிமை மற்றவளுக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ அந்த பிள்ளையை பெற்றவள் மட்டுமல்ல, எங்களுக்கு விற்றவள். அண்ணி, பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லாதீர்கள். நான் பொருளுக்காக ஆசைப்பட்டு என் பிள்ளையை உங்களுக்கு விற்கவில்லை. தமையனார் தனக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் என்று தவிக்கிறாரே என்பதற்காகத்தான் என் பிள்ளையை தத்துக் கொடுத்தேன். எப்படி இருந்தால் என்ன? ஊரறிய உலகறிய அவனை எங்களுக்கு தந்த பிறகு யாரும் அறியாதபடி அடிக்கடி வந்து சந்திப்பது முறையல்ல. அப்படி ஒன்றும் ரகசியமாக நான் என் பிள்ளையை சந்திக்கவில்லை. தனையனை தத்துக் கொடுத்தால் தமையன் வீட்டிற்கு வரக்கூடாதா என்ன? அண்ணனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் வாலிபம் செய்யும் அங்காடிக்கு சென்று பார். அவரை பார்க்கும் சாக்கில் அடிக்கடி இங்கு வர வேண்டாம். அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? எனக்கு இதை சொல்வதற்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எத்தனை நாள்தான் உண்மையை மறைத்து மறைத்து உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பது? யோசித்து பார் திலகவதி. நீ இப்படி நாள் தவறாமல் வந்து சென்று கொண்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு நான் தான் அம்மா என்ற ஒட்டுறவு எப்படி ஏற்படும்? ஒரு தாய்க்கு நிறைய பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தான் இருக்க முடியும். அது நானா இல்லை நீயா என்பதை தீர்மானித்துக் கொள். அது நானாக இருக்க வேண்டும் என்றால் நீ இங்கு வருவதை நிறுத்திக்கொள். நல்லது, சென்று வாருங்கள். வருகிறேன் ஐயா. ஐயா வணக்கம். வா மடா வா. சுசீலையும் சோமசுந்தரமும் உணவருந்து விட்டார்களா? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? உடலெல்லாம் சரியில்லையா? ஐயா, ஒரு செய்தி. என்ன செய்தி? அதை தங்களிடம் சொல்வதா வேண்டாமா என்று யோசனையாக இருக்கிறது. என்னிடம் சொல்வதற்கு என்ன தயக்கம்? தங்கள் தங்கையார் தங்கள் இல்லத்திற்கு வந்திருந்தார். அங்கு தங்கள் துணைவியாருக்கும் அவருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்தது போல் தெரிகிறது. விவாதமா? அவர்கள் இருவரும் எதற்காகவும் விவாதம் செய்யக்கூடியவர்கள் அல்லவே. ஏழ்மையில் இருந்தாலும் எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் சுய கௌரவத்தோடு வாழ்பவள் என் தங்கை. அவள் விரும்பாவிட்டாலும் அவளுக்கு தருபவள் என் மனைவி. அப்படி இருக்க அவர்களுக்குள் என்ன பிரச்சனை வந்து விட போகிறது? இருக்கலாம் ஐயா. ஆனால் இப்பொழுது நடந்தது தங்கள் வளர்ப்பு பிள்ளை சோமசுந்தரத்தை பற்றிய விவாதம் என்று தெரிகிறது. அடடா, இது கத்தி முனைமேல் நடப்பது போன்ற பிரச்சனையாயிற்றே. இரு தாய்க்கு ஒரு பிள்ளை என்பதால் சோமசுந்தரத்தின் விஷயத்தில் உரிமை பிரச்சனை ஏற்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரைகுறியாக காதில் விழுந்ததை வைத்து பார்த்தால் உரிமை பிரச்சனை போல்தான் தெரிகிறது. தங்கள் தங்கையார் வீட்டை விட்டு செல்லும் போது அழுது கொண்டே செல்வதை பார்த்தேன். திலகவதி, 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 எங்க வந்தீர்கள்? என்ன இப்படி கேட்கிறாய்? நீ எனது இல்லத்திற்கு வந்திருந்தாயாமே. ஆமாம், அதற்கென்ன இப்போது? அங்கிருந்து திரும்பி வரும்போது ஏதோ வருத்தத்துடன் காணப்பட்டாய் என கேள்விப்பட்டேன். ஏன், உங்கள் மனைவி என்னை எப்படியெல்லாம் அவமதித்தாள் என்று நீங்கள் கேள்விப்படவில்லையா? இனிமேல் இந்த வீட்டிற்கே வரக்கூடாது என்று என்னை விரட்டி அடித்ததும் கேள்விப்படவில்லையா? என்னது, சுசீலை உன்னை வரக்கூடாது என விரட்டி அடித்தாள்? ஏன், உங்கள் அனுமதி இல்லாமல் தான் அவள் அப்படியெல்லாம் பேசினாளோ? அங்கு வந்த போது அவள் என்னை அவமதித்தாள், இங்கு வந்து நீங்கள் என்னை அவமதிக்கிறீர்கள், அப்படித்தானே? ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? அங்கு என்ன நடந்ததென்றே எனக்கு தெரியாது. அதை உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். போதும் உங்கள் போலி நாடகம்.
இதை பற்றி நீங்கள் இருவரும் பலமுறை கலந்து பேசாமல் என்னை விரட்டி அடிக்கும் தைரியம் அவளுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்கள் சொல்லாமல் என்னை புறக்கணிக்கும் துணிச்சலை அவளுக்கு யார் தந்தார்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. எப்படி இருந்தால் என்ன? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து என் பிள்ளையை என்னிடமிருந்து பிரித்து விட்டீர்கள். அருமை மகனை பறித்துக் கொண்டு அவனை பார்க்க வரக்கூடாது என்கிறாள் உங்கள் மனைவி. நான் உங்கள் தங்கையாக வணிகர் குலத்தில் பிறந்திருக்கலாம். அதற்காக பெற்ற மகனையே வாணிப பொருளாக்கி பண்டமாற்று செய்யும் அளவிற்கு தாழ்ந்தவள் இல்லை நான். கருவில் இருந்து ஒரு பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் பெற மலடி தானே அவள். அதனால்தான் பிள்ளை பாசம் என்றால் என்னவென்று தெரியாத கொடுமைக்காரியாக இருக்கிறார். ஆத்திரத்தில் யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட உனக்கு புரியவில்லையா? செல்வந்தர்கள் என்று பித்து பிடித்த உங்களுக்கு நான் ஏன் என் பிள்ளையை தத்துக் கொடுத்தேன் என்று புரியவில்லை. புத்தென்ற நரகத்தில் இருந்து ஒருவன் மீள வேண்டும் என்றால் புத்திரன் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இத்தனை செல்வங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாமல் நமது அண்ணன் நரகத்திற்கு செல்லும் நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தானே என் பிள்ளையை நான் தத்துக் கொடுத்தேன். நான் இல்லை என்று சொல்லவில்லையே. இன்று உங்கள் மனைவி சொன்னால் நாளை நீங்களும் சொல்வீர்கள். எந்த பிறவியில் என்ன பாவம் செய்தீர்களோ இந்த பிறவியில் பிள்ளை பாக்கியம் இல்ல பாவியாகி போனீர்கள். இன்னமும் ஏன் இந்த அலட்சியமும் ஆணவமும்? திலகவதி, நீயா இப்படி பேசுகிறாய்? ஏன் உண்மை உள்ளத்தை சுடுகிறதோ? உங்களுக்கென்று ஒரு பிள்ளை இல்லாததால் தானே தங்கையின் பிள்ளையை தானம் கேட்டு வாங்கி செல்லும் நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று வேதனைப்படுகிறீர்களோ? போங்கள், என் மகனின் இரு கரங்களையும் பற்றிக் கொண்டு இகம் பரம் என்று இருவழி பயணத்தையும் கடந்து பிறவியின் புண்ணியத்தை தேடிக் கொள்ளுங்கள். போங்கள், இனி என் முகத்திலே விழிக்காதீர்கள், போய்விடுங்கள். உங்கள் தங்கையா உங்களை அப்படி பேசினாள்? ஒரே தங்கை என்று பாசத்தை கொட்டி வளர்த்தீர்களே, அவளா உங்கள் நெஞ்சில் நெருப்பை அள்ளி வீசினாள்? என்னாலும் இதை நம்ப முடியவில்லை சுசீல். இத்தனைக்கும் காரணம் இனிமேல் வரக்கூடாது என்று நீ அவளை தடுத்ததுதான். உன் வார்த்தையினும் வாழ்தான் வாழ்நாள் முழுவதும் கட்டிக்காத்த உறவியினும் சங்கிலியை அறுத்து எரிந்து விட்டது. அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. உங்களிடமிருந்து உங்கள் தங்கையை பிரிக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி செய்யவில்லை. நமக்கென்று தத்துக் கொடுத்த மகனை அவள் நாள் தவறாமல் பார்த்து கொண்டிருப்பதால் நம்மிடம் அவனுக்கு தாய் தந்தையர் என்ற பாசம் எப்படி வரும்? தத்தெடுத்த பிள்ளைக்கு தாய் தந்தையர் நாமாக இருக்க வேண்டும் என்றே அவளோ தமையன் என்ற உறவே தனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டாள். அதை மட்டும் அவள் சொல்லியிருந்தார் நான் அவளை சமாதானப்படுத்த முயற்சித்திருப்பேன். ஆனால் என்னை பார்த்தவள் என்ன கூறினாள் தெரியுமா? தனக்கென்று பிள்ளை பெற தகுதியில்லாத உங்களுக்கு என் முன்னால் நின்று பேசவே அருகதை இல்லை என்றாள். அது மட்டுமா கூறினாள்? பிச்சை கேட்டு வந்ததினால் தான் என் பிள்ளையை தானமாக கொடுத்தேன் என்று பழித்தும் பேசினார். சுவாமி, பதறாதீர்கள், பதறாதீர்கள். பிள்ளை பாசம் மட்டும் அவளை இப்படி பேச வைக்கவில்லை. பெரும் செல்வம் படைத்தவர் தாங்கள் என்பதால் ஏற்பட்ட பகையும் நெருப்பும் அதிலே அடங்கி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவளை நாம் அவமதிக்கின்றோம் என்ற எண்ணம் இத்தனை நாளாக புகைந்து புகைந்து அடங்கி இருந்தது. இன்று எரிமலையாகி வெடித்திருக்கின்றது. செல்வம், பெரிய செல்வம், காற்றடித்தால் கலைந்துவிடும் மேகம் போல சிதறிவிடும் செல்வம். இந்த செல்வம் தான் எனக்கு ஏற்பட்ட இத்தனை அவமானங்களுக்கும் காரணம் என்றால் அந்த செல்வமே எனக்கு தேவையில்லை. அந்த செல்வமே எனக்கு தேவையில்லை. எந்த மகனை காரணம் காட்டி என் தங்கை என்னை அவமானப்படுத்தினாலோ அந்த மகனுக்கே செல்வம் அனைத்தையும் எழுதி வைத்து விடுகிறேன். எழுதி வைத்து விடுகிறேன். அதுதான் சரி, அதுதான் சரி.
சுவாமி, அவசரப்படாதீர்கள். எதையும் அமைதியாக கலந்து ஆலோசித்து தீர்மானம் செய்யுங்கள். இல்லை சுசீலா, இல்லை. இனி நான் யார் முகத்திலும் விழிக்க மாட்டேன். பலரும் வந்து சமாதானம் சொல்லி என்னை தடுப்பதையும் நான் விரும்பவில்லை. எந்த பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேனோ இப்பிறவியில் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே போய்விட்டது. அடுத்த பிறவியிலாவது அந்த பாக்கியத்தை எனக்கு தாய் இறைவா என வேண்டுவதற்காக நான் ஸ்தல யாத்திரை புறப்படுகிறேன். ஆனைமுகன் அருமுகன் என்று இரு பிள்ளைகளோடு ஆலயம் தோறும் வீற்றிருக்கும் இறைவா, எனக்கென்று ஒரு பிள்ளையை தரக்கூடாதா என கெஞ்சி கேட்டு கதறப்போகிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீயும் என்னுடன் வரலாம், இல்லை என்றால்... சுவாமி, என்ன இது? உயிர் பிரிந்து சென்ற பின் உடல் மட்டும் எப்படி தனித்திருக்க முடியும்? தங்களுக்கென்று ஒரு வாரிசு என்னால் பெற்றுத்தர முடியாததால் அல்லவா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டுள்ளது. பெருமையோ அவமதிப்போ இருவரும் இணைந்து ஏற்றுக்கொள்வோம். வாழ்வோ சாவோ ஒன்றாகவே அனுபவிப்போம். சுசிலை, என் நிழல் என்னை விட்டு எப்போதும் பிரியாது என்பது எனக்கு தெரியாதா என்ன? சோமசுந்தரத்திற்கே நமது சொத்து அனைத்தையும் தத்தம் செய்துவிட்டு இன்றே புறப்படுவோம். எந்த மாளிகையில் தன்னை வரக்கூடாது என்பதற்காக என் தங்கை என்னை அவமானப்படுத்தினாளோ அவளே அந்த மாளிகையில் நிரந்தரமாக தங்கி வாழட்டும். நீ சென்று ஓலை நறுக்கி எடுத்து வா. அம்மா, 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 அம்மா. சோமசுந்தரம், என்றும் போல் உன்னை பார்க்க வேண்டும் என்று என் மனம் எப்படியெல்லாம் துடித்துக் கொண்டிருந்தது தெரியுமா? ஆனால் என்றுமே உன்னை பார்க்க முடியாதோ என்ற அச்சத்திற்கு நான் ஆளாகி இருந்தேன். இனிமேல் அதற்கு அவசியம் இல்லையம்மா. ஏன்? இனிமேல் நீங்கள் அங்கேயே வந்து இருக்கலாம் என்று அப்பா கூறிவிட்டார்கள். என்ன சொல்கிறாய்? ஆமாம் அம்மா, அந்த மாளிகையும் அதில் உள்ள செல்வங்கள் அனைத்தும் எனக்கே சொந்தமாம். வாருங்கள் அம்மா. அண்ணா, அண்ணா, அண்ணா எங்கே? அங்காடிக்கு போயிருப்பாரோ? அண்ணி, மாடன், அப்பா எங்கே? அண்ணி, அண்ணி எங்கே? ஏன் எல்லோரும் இப்படி நிற்கிறீர்கள்? யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்கள். யாரும் பேச மாட்டீர்களா? பேச வேண்டியதெல்லாம் பேசி அவரை ஊரை விட்டு விரட்டி அடித்துவிட்டு இப்பொழுது அண்ணன் எங்கே என்று கேட்கின்றீர்களா? இருக்கும் சொத்தை எல்லாம் எழுதி வாங்குவதற்காகத்தானே கூட பிறந்த அண்ணனையே ஊரை விட்டு விரட்டி விட்டீர்கள். என்ன? என் அண்ணன் ஊரை விட்டே போய்விட்டாரா? நான் அவரை ஊரை விட்டு போகும்படி பேசினேன். ஆஹா, செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் பேசுகிறீர்களா? நீங்கள் உங்கள் அண்ணனை என்னவெல்லாம் திட்டினீர்கள் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கருவிலிருந்து ஒரு பிள்ளையை வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் பெறா மலடித்தானே அவள். அதனால்தான் பிள்ளை பாசம் என்றால் என்னவென்று தெரியாத கொடுமைக்காரியாக இருக்கிறாள். திலகவதி,
நன்றாக இருக்குது உங்கள் நாடகம். இந்த ஊரே பார்த்து பாராட்டிய அந்த உத்தமரை யாருக்கும் தெரியாமல் போகச் செய்து விட்டீர்களே. அரசியை போல் இந்த மாளிகையில் வாழ்ந்து கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானத்தை அள்ளி அள்ளி வழங்கிய எங்கள் அன்னையை இந்த ஒருபடி அன்னத்திற்காக ஊர் ஊராக சுற்றும்படி செய்து விட்டீர்களே. உங்கள் குழந்தையை தத்தெடுத்துக் கொண்ட ஒரே குற்றத்திற்காக அந்த உத்தமையும் அவரோடு சேர்ந்து கொண்டு தேசாந்திரம் செல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டதே. இனிமேல் எதற்காக இந்த அழகிய நாடகம் எல்லாம்? இத்தனை காலமாக அவர் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் இன்று வந்த தத்து பிள்ளைக்கே சொந்தம் என்று அவர் எழுதி வைத்த ஓலை நறுக்கை தங்களிடம் கொடுப்பதற்காகத்தான் நாங்களெல்லாம் இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் இல்லாத இந்த மாளிகையில் இனி நாங்கள் பணிபுரிய தயாராக இல்லை. நாங்கள் வருகிறோம். வாருங்கள். அம்மா 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 அம்மா, இங்கிருக்கும் அம்மாவும் அப்பாவும் இனி வரமாட்டார்களா அம்மா? இல்லை கண்ணே, இல்லை. இனி அவர்கள் இங்கு வரவே மாட்டார்கள். ஏனம்மா? அதை எப்படி நான் உனக்கு விளக்குவேன்? உன் மீது காட்டிய அன்பு வெள்ளத்தின் வேகம் அவர்கள் இருவரையும் உருட்டி தள்ளிவிட்டு சென்று விட்டது. உடன் பிறந்த அண்ணனை ஊரை விட்டு அனுப்பியவள் என்ற தீராத பழிக்கு நான் ஆளாகிவிட்டேன். இனி அந்த சொக்கேசன் தான் நான் என் அண்ணன் மீது வைத்திருக்கும் அன்பினை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும்.